என்ன கலெக்ஷன்ஸ்னா நம்மகிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே எப்பவுமே இருக்கும். ஏன்னா நேத்துக்கு பில் பண்ணிருப்பாங்க. ஆமா, இது விவோல வந்து பாத்தீங்கன்னா X300. நம்ம இதை வந்து அதே அன்யூஸ்டு தான் ஆக்டிவேட் ஆகி கரெக்டா 2 days இருக்கும். 75,000 பில் இருக்கிற ப்ராடக்ட் நம்ம கொடுக்குற விலை 58,500. இப்போ ஒருத்தர் எங்கிட்ட 20 ரூபா பட்ஜெட்ல போன் வேணும்னு கேக்குறாங்கன்னா 20 ரூபா பட்ஜெட்ல எங்கிட்ட 10 செட் இருக்கு. மோஸ்ட் டிமாண்ட் மாடல் தான் X200 Pro. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 60,000 பட்ஜெட்டுக்கே கொடுப்போம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட கேமரா கிளாரிட்டி மத்த எந்த செட்லயும் வராது. ப்ரோ சீரிஸ் 15 இந்த கேட்டகரி எடுத்தீங்கன்னா இது கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் செட் எடுத்து ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்க்குள்ள இருக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான பீசஸ் எப்பவுமே விற்கிற செட். அவங்களுக்கு பிரைஸ் நம்ம பார்கோட்ல நம்பர்ஸ்லயே போட்டுருவோம். ஒரு ஆமா, நம்ம வந்து பில்லோடயே கொடுத்துருவோம். இதோட பிரைஸ் நம்ம கொடுக்குறவள 55,000 தான். ஆமா, 9ஆம் தேதி 2ஆம் மாசம் எடுத்திருக்காங்க. பார் மாதிரி எடுக்கலாம் 5,000 பட்ஜெட்டுக்கு. இதெல்லாம் பேசியோன்னு சொல்லி இது வந்து S25 FE 8GB RAM 512GB போன் மெமரியில மோட்டோல ஹெவியா இருக்கும். சீல்டு கட் 1 year வாரண்டியோட மோட்டோ H70. நம்ம வேணா இந்த மாதிரி எம்ஐல எடுத்தா ஒரு 8,500 5G வரும். 8,500 சப்ஸ்கிரைபர் வரும்போது அவங்க நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தலாம். சரியா? ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கோ பிளாக் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க மொபைல் மேஜிக் தான் வந்திருக்கோம். இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோன் கலெக்ஷன் ஆக்டிவேட் ஆகாததே கிடைக்கும். என்ன பட்ஜெட்டில் கிடைக்கும், என்ன மாடல் இருக்குது, இதெல்லாம் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோஸும் அதே மாதிரி ஆஃபர்ஸும் வந்துட்டே இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோட வீடியோஸ் நோட்டிபிகேஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அண்ட் உங்க ஊருக்கு நாங்க வரணும், உங்க ப்ராடக்ட்டும் நாங்க ரெடி பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் வி ஆல்சோ ஃபீல் so much of happy. இப்போ ஹைப்னு ஒன்று வந்திருக்குல்ல, அதையும் டச் பண்ணுங்க. ஸோ தட் வி கெட் த சப்போர்ட். இப்போ வாங்க வீடியோ போலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். சரி, பாத்தீங்கன்னா நாங்க பிடிஏ டிஸ்கோ பிளாக் யூடியூப் சேனல் சென்னையில இருந்து வரோம். தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கு, அவங்க பார்த்துருக்கிறேன். சொல்லுங்க. சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்மளோட லொகேஷன், நம்ம எதுல ஸ்பெஷல், நம்ம டைமிங் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளது வந்து மொபைல் மேஜிக் கோயம்புத்தூர் காந்திபுரம் 5th ஸ்ட்ரீட்ல இருக்கு. கிராஸ்கட் ரோட்ல கணபதி சில்ஸ் அப்படிங்கிற துணி கடை இருக்கும். அது பக்க சந்துக்குள்ள வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 7வது கடை நம்ம கடை தான். நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு மொபைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ புதுசு போறீங்க அப்படின்னா ஒரு 40,000 செட்டு நம்மள்ட்ட வந்தா ஒரு 28 ரூபா 30 ரூபா பட்ஜெட்ல கிடைக்கும். சீல்டு கட்டு 1 day 2 days யூஸ் பண்ண மாதிரி எல்லா ரேட்லயுமே நம்ம வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,000ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 வரைக்கும் எல்லா மாடலுமே ரெகுலர் மாடல் நமக்கு எப்பவுமே இருக்கும். 5G ஸ்டார்டிங் நம்மள்ட்ட ஒரு 9,000 பட்ஜெட்டுக்கு மேல எல்லாமே 5G தான். டைமிங் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? டைமிங் நம்மளது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில 11 o'clock இருந்து ஈவினிங் ஒரு 9:30 வரைக்கும் இருக்கும். கால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 o'clock மேல எப்ப கூப்பிட்டாலும் கால் அட்டன் பண்ணுவோம். 12 மணி இதெல்லாம் வீடியோ சொல்லாதீங்க ப்ரோ. நைட் 12ல ஒரு 2 மணி கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதெல்லாம் நாங்க பேசிக்குவோம். காலையில கூப்பிட்டா எடுக்கணும். நைட் முடிச்சிருப்பா, காலையில தூங்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம ப்ரொசீஜர். சரி, சண்டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிசினஸ் இருந்தா ஒரு 8-9 மணி வரை, இல்லாட்டி 7 மணியோட போயிடும். சரி, இப்போ பார்க்க போலாமா? எல்லாமே பாக்குறதுக்கு தான் வச்சிருக்கோம். சோ வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாம். சோ முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன கலெக்ஷன்? என்ன கலெக்ஷன்ஸ்னா நம்மகிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே எப்பவுமே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கு பில் பண்ணிருப்பாங்க. ஆமா, இது விவோல வந்து பாத்தீங்கன்னா X300 நேத்துக்கு பில் பண்ணிருப்பாங்க 75,000 பார்க்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ செகண்ட்ஸ் கணக்குல தான் கொடுப்போம், புதுசுன்னுலாம் சொல்ல மாட்டோம். அதனால தைரியமா எடுத்துக்கலாம். இப்பதான் இது சவுண்ட் வருது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்துக்கு பில் பண்ணிருப்பாங்க. ஒரிஜினல் பாக்ஸ் ஃபுல் கிட் எல்லாமே வந்துரும். 75,000 ஒரு கஸ்டமர் எடுத்திருப்பாங்க. சரி, அவங்களுக்கு வந்து பண தேவைகள் இருக்கும், அதனால எடுத்து நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம இதை வந்து அதே அன்யூஸ்டு தான்
ஆக்டிவேட் ஆகி கரெக்டா 2 days இருக்கும். 75,000 பில் இருக்கிற ப்ராடக்ட் நம்ம கொடுக்குற விலை 58,500. 58,500. அதோட அப்படி கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா இது பாருங்க இப்படி வந்துடும். இந்த மாதிரி பாக்ஸோட ஆமா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இந்த மாதிரி எல்லா மாடலுமே கிடைக்கும். ரெகுலர் மாடல்ஸ் எல்லாமே நம்ம எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே இது இதோட பாக்ஸோ இது இதோட பாக்ஸ். சீல் மட்டும் தான் அது கிளாஸ்ல காட்டிக்கும். சீல் மட்டும் தான் கட் ஆயிருக்கும். ஓகே கிட்ட எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. இதோட கூட இல்ல அப்படியே எடுத்த அப்புறமே அவங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து கேஷ் ஏஜென்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஎம்ஐ போட்டு எடுத்துருவாங்க. எடுத்து போட்டு நம்ம மாதிரி ஆளுகிட்ட கொடுத்துருவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ எடுக்கிறவங்க ஐ ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் செட் டீல் பண்ணுவோம். நமக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ரீஸ்டோர் ஆப்ஷன்ஸ், அதாவது ஒருத்தங்க யூஸ் பண்ணா டிலீட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருந்தா நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி நீங்களும் சேல் பண்றதா நம்மகிட்ட சேல் பண்ணிக்கலாம். என்ன மாடல் கொடுத்தாலும் இப்ப மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சில வெப்சைட்லாம் இருக்கு. அவங்க என்ன ரேட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறாங்களோ, சில கடைக்காரங்களாம் என்ன ரேட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறாங்களோ அதை விட நம்ம மேக்ஸிமம் 1000 rupees எக்ஸ்ட்ரா தரோம். ஆமா நீங்க என்ன போன் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா போன்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ல ஃப்ரெஷ்ஷா புதுசு மாதிரி பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வேணும். எந்த ஒரு டேமேஜ் கிமிச்சர் இல்லாம நம்ம அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். எங்களுக்கு டேமேஜ் வேண்டாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பீஸ்க்கு 1000 ரூபாய் சேர்த்து வேணா கொடுக்கலாம். அதே மாதிரி வீடியோ போறோம்னு சொல்லி 500 ரூபாய் செட் இருக்கு, 1000 ரூபாய் செட் இருக்கு, ஐபோன் சும்மா தருவாங்க சொல்ல மாட்டோம். நாங்க வந்து டைரக்டா நாங்க பிசினஸ் பண்றோம். எங்களுக்கு இதான் பிசினஸ். இந்த பட்ஜெட்ல இருந்து எந்த பட்ஜெட் வேணாலும் போன் எடுக்கலாம். நீங்க வெளியே கிடைக்கிற செட்டுகளை விட நம்மள்ட்ட ஒரு 500 ரூபாய் கம்மியா இருக்கும். அதே மாதிரி ரேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா ரேஞ்சஸ்லயுமே வச்சிருக்கோம். எல்லாமே ப்ராடக்ட் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கோம். உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் வராது. கேரண்டி நம்ம கொடுக்கறது ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்கு உங்களுக்கு 7 days 7 days டைம் கொடுக்குறோம். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதோட பணத்தை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடிக்கல, வீட்டுல திட்டுறாங்க, அம்மா வேண்டாங்கிறாங்கன்னா எங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஓனா வெப்சைட் வச்சிருக்கோம். மொபைல் மேஜிக் அப்படிங்கிற வெப்சைட் வந்து கூகுள்ல இருக்கும். பிளே ஸ்டோர்ல மொபைல் மேஜிக் அப்படிங்கிற ஆப்பே இருக்கும். அந்த ஆப்ல இந்த ப்ராடக்ட் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ல இருந்து வெளியே போயிடும். திருப்பி அந்த ஆப்ல போட முடியும். அதனால கஸ்டமர் என்ன மாடல் பிடிக்குதோ அவ்வளவு டைம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒண்ணு இல்லை, எங்கிட்ட கஸ்டமர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 10,000 பட்ஜெட்ல ஃபோன் வேணும் அப்படின்னாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல பாருங்கன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்ல அப்படிங்கிறவங்க என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம இருக்கிற எல்லா செட்டையுமே நம்ம சின்ன சின்ன ஷார்ட்ஸா எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒருத்தர் எங்கிட்ட 20 ரூபா பட்ஜெட்ல போன் வேணும்னு கேக்குறாங்கன்னா 20 ரூபா பட்ஜெட்ல எங்கிட்ட 10 செட் இருக்கு. ஆமா அந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் டீடைல் ப்ராப்பரா கொடுத்துருவோம். பிரைஸோட எல்லா டீடைலுமே இது அப்படியே அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் மாடல் பார்த்து பிடிச்சிருந்தா அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டுட்டா அட்ரஸ் போட்டுட்டா எந்த ஒரு அந்த கொரியர் பண்ணலாம். இல்ல கொரியர் பண்ண பயமா இருக்குன்னா நேர்ல வரலாம், வந்து வாங்கிட்டு போயிடலாம். இப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்கும். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கும். விவோல வந்து பாத்தீங்கன்னா X300, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே மோஸ்ட் டிமாண்ட் மாடல் தான் X200 Pro. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 60,000 பட்ஜெட்டுக்கே கொடுப்போம். இதெல்லாம் கேமராக்கு வேற லெவல்ல இருக்கும், யூசேஜுக்கும் வேற மாதிரி இருக்கும். கேமரா லாக் எடுத்தாதான் வரும். கேமராலாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட கேமரா கிளாரிட்டி மத்த எந்த செட்லயும் வராது. ப்ரோ சீரிஸ்ல இது வேற மாதிரி. இது வந்து இப்ப நாங்க ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, இது பேக், இது ஃப்ரண்ட். வாவ் நல்லா இருக்குல்ல. X300 விட 200 Pro கேமராக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். 512 GB ஸ்டோரேஜுக்கு பிரச்சனை இருக்காது. பேட்டரியும் உங்களுக்கு கல்லு மாதிரி நிற்கும். பீஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது பாக்ஸ் ஃபுல்கிட்ட நம்ம 60,000 எல்லாமே 5G தான். 8,000 ரூபாய்க்கு மேல 5G தான். 4 யார் இல்ல 6G வரணும், அடுத்து அப்டேட் பண்ணனும். எல்லாரும் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி IQல 15 இந்த கேட்டகரி எடுத்தீங்கன்னா இது கேமிங் பெர்ஃபார்மன்ஸ். Snapdragon 8 Elite ப்ராசஸர்ல வந்துரும். இது வேற லெவல்ல இருக்கும். பேட்டரியும் 7000 mAh ல வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா செட் எடுத்து ஜஸ்ட் ஒரு 15 days குள்ள இருக்கும். ஆமா 15 நாள் 7 நாள் 2 நாள் கரெக்ட்டா வருது உங்க கையில. எடுத்து கொடுத்தா நம்ம வாங்கிக்குவோம். நீங்களும் கொடுங்க, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். நம்ம விக்கிற டேட்டாபேஸ் வச்சிருக்கீங்க ஆளுங்க. நம்ம டீலர்ஸ் தான் இருக்கும். எந்த டீலர்ல இருந்தாலும் வாங்கிட்டு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருவீங்க. யார் ப்ராடக்ட் கொடுத்தாலும் ஜெனியூனா இருக்கு, ப்ராப்பரா இருக்கு, பில்லோட தான் கொடுப்பீங்க. நம்மளும் பில்ல போட்டு தான் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம வாங்குறப்போ டீலர்ஸ் தான் எடுப்போம். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு காசை வாங்கி நம்ம ஃப்ரீயா நம்ம ஒரு சேஃப்கார்ட் ஆயிடலாம். அதே மாதிரி கஸ்டமரே கொண்டு வந்தாலும் அவங்க ப்ராப்பர் பில் இருக்கணும். எங்களுக்கு சில செட்டிங்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். டெவலப்பர்லாம் ஓப்பன் ஆகுது, இஎம்ஐ லாக் ஆகாது, இந்த செட் நல்ல செட் தான், கஸ்டமர் ஜெனியூனா நம்ம கேஷ் கொடுத்து எடுத்துக்கோம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல செக் பண்ணிடுறீங்க, அதெல்லாம் செக் பண்றீங்க. அதெல்லாம் ப்ராப்பரா இதுலயே இருக்கும் ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து ஒரு 10,000 செட் எடுத்து வந்து நம்மள்ட்ட 8,000 விற்கலாங்கிற மைண்ட் செட்ல வருவாங்க. அந்த மாதிரி ஆளு இஎம்ஐ கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளை நம்ம ஈஸியா பார்த்தனே கொடுத்துருவோம். ஏன்னா அந்த இஎம்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஆப் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம் நம்ம எடுக்கவே மாட்டோம். நமக்கு வந்து ஜெனியூனியா இருக்கும்.
அவ்வளவுதான். அந்த மாதிரி ப்ராடக்ட்ல எது வேணா எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி கேட்டகரி இல்ல இதுதான் வச்சிருக்கீங்களா, எங்களுக்கு எல்லாம் கேமரா தான் மெயின். நான் கேமரா தானா சோனில 5 மார்க் 4 வச்சிருக்கோம், 16,000 ரூபாய் கொடுக்குறோம் வித் ஜியோ சப்போர்ட்டோட. இதெல்லாம் ஆமா 16 ரூபாய். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான பீசஸ் எப்பவுமே விற்கிற செட். இதோட கிளாரிட்டி டிஸ்பிளே எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். கேமரா சினிமாட்டிக் கேமரால வந்துரும். நல்ல மாடல், நல்ல செட், கிடைக்காத ஐட்டம். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காத ஐட்டம் நமக்கு வந்து மொபைல் மேஜிக்ல இருக்கு. ஆமா கேமரா லாக் இருக்கு, கேமரா வந்து லாக் இருக்கு, எடுத்து அது மேல வச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா சினிமா இங்க இருக்கு பாத்தீங்களா, வீடியோ ப்ரோ ஓபன் பண்ணீங்கன்னா டைரக்டா சினிமாட்டிக் கேமரா கூட கனெக்ட் ஆகும். கேமரா கிளாரிட்டிக்கு வேற லெவல்ல இருக்கும். ஆக்சஸ் எல்லாமே படம் தான், டெமோவே காட்டுறோம் பாருங்க, படம் போட்டு காட்டுறேன்னு சொல்லுவாங்கல, வீடியோகிராஃபி ப்ரோ. இதுதான் கிளாரிட்டி. இது என்ன பட்ஜெட்ல வருது? இது 16,000 ரூபாய்க்கு கொடுக்கும். 16க்கு இருக்குமா? 16,000 ரூபாய்க்கு 5 மார்க் 4 தான் இருக்கு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் 3 எடுத்துக்கலாம். 5 மார்க் 3 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13,800 ரூபாய்க்கு கொடுப்போம். அதை விட்டீங்கன்னா 1 மார்க் 3 இருக்கு, 18,500 ரூபாய்க்கு கொடுப்போம். 1 மார்க் 4 இருக்கு, 20,000 ரூபாய்க்கு கொடுப்போம். 1 மார்க் 5 மோஸ்ட் டிமாண்ட் மாடல் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு, 36,000 ரூபாய்க்கு. 36. ஆமா 1 மார்க் 5 அவைலபிள் இருக்கு. எது வேணும்னாலும் கால் பண்ணுங்க, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்டாக் இல்ல அப்படினாலும் ரீஸ்டாக் வந்து இதெல்லாமே இந்த மாதிரி மாடல். அதே மாதிரி நம்மள்ட்ட மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல ரெகுலரா OnePlusலனா OnePlus 13, OnePlus 12. இது வந்து பாத்தீங்கன்னா OnePlus 13ல நம்ம 44 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆமா இது OnePlus 12 வந்து என்ன கன்செப்ட் அப்படின்னா இது 1 இயர் பிராண்ட் வரும். இப்ப வந்து OnePlus பழைய மாடல்லாம் கோடு வந்துன்னா சர்வீஸ் சென்டருக்கு கொண்டே கொடுத்தா ஒரு பச்சை கலர் கோடு வரும். ஆமா அந்த போனுக்கு பதிலா வேற புது போன் கொடுப்பாங்க, சிம் போடாம கொடுப்பாங்க. அந்த போன் நம்ம விற்கும். இதெல்லாம் இப்ப 65,000 ரூபாய் காட்டும் ஆன்லைன்ல மாத்தி. நம்ம ஆக்டிவேட்டே ஆயிருக்காது, 44 ஸ்டிக்கர் ஒட்டிங்க கரெக்ட்டா இல்ல. நம்ம வந்து எல்லாமே ஒளிவு முறைவே இருக்கு, நம்ம எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு, எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. இப்ப கஸ்டமர் யாரு வந்தாலும் அவங்களுக்கு பிரைஸ் நம்ம பார்கோட்ல நம்பர்ஸ்லயே போட்டுருவோம். ஒரு போனோட ப்ராடக்ட் எத்தனை ஜிபி, என்ன கண்டிஷன், வாரண்டி, பாக்ஸ் ஃபுல் கிட் எல்லாமே வித் வாரண்டி கேரண்டி கோடா டபிள்யூன்னு போட்டுருக்குன்னா வாரண்டி இருக்கு. இதுக்கு பாக்ஸ் சார்ஜரோட வந்துரும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸ் எடுத்தீங்கன்னா இது பாக்ஸ் சார்ஜர் பிசினாக்க பாக்ஸ் சார்ஜ் கோட் கட்டுங்கப்பா. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இது BCW பாக்ஸ் சார்ஜர் வித் வாரண்டியோட இருக்கும். மூணு இதுல. ஆமா ரேட் எவ்வளவு வருது? இது 40,000 வரும். இதெல்லாம் Xiaomi 15 கேமரா வந்து வேற லெவல்ல ஆமா சினிமாட்டிக் கேமரா. இதுலயே படம் எடுக்கிற அளவுக்கு ஒர்த்தா படம் எடுத்து போடலாம், இதுலயே எடுக்கலாம். Xiaomi 15 பெரிய மாடலுங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ விவோல என்ன இது 58,500 ரூபாய், எங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இது பாருங்க. இது வந்து செட் கரெக்டா சேம் மாடல், சேம் செட், சேம் பீஸ் தான், சேம் X300 தான். இந்த பீஸ்க்கு வந்து பாக்ஸ் வரல, ஆனா செட் எடுத்து ஜஸ்ட் 7 days தான் ஆச்சு. நம்ம பில்லோட ஆமா நம்ம வந்து பில்லோடயே கொடுத்துருவோம். இதோட பிரைஸ் நம்ம கொடுக்குறவள 55,000 தான். ஆமா மொபைல் வித் ஒரிஜினல் சார்ஜர் வந்துரும். வீடியோ ஜூம் பண்ணா தெரியும், வரல வீடியோ ஜூம் பண்ணா தெரியும். அதுல ரேட் இருக்கு, நான் சொல்ல வேண்டியது அவரும் சொல்ல வேண்டியது, அதுலயே ஒட்டி இருக்கு. அதுலயே ஒரு எஜுகேட் பண்ணியாச்சு. W என்ன, B என்ன, C. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலே அதுல எல்லா டீடைலுமே இருக்கு. அத ஒரு கார்னர்லயே கொஞ்சம் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல மொபைல் மேஜிக் அப்படிங்கிற ஆப்பே இருக்கும். வெப்சைட் போறீங்க ஆப்பிள் யூஸ் பண்றீங்கன்னா கூகுள்ல போயிட்டு தி மொபைல் மேஜிக் அடிச்சீங்கனால நம்ம வெப்சைட் வந்துரும். எல்லாமே வந்துரும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பில் டேட் என்ன இருக்கு 26/2/9 9ஆம் தேதி 2ஆம் மாசம் எடுத்திருக்காங்க. பாக்ஸ் மட்டும் மிஸ்ஸிங் வரணும், வந்துட்டு இல்ல. ஆனா கமிட்மெண்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். பாக்ஸ் இல்ல 55,000 கொடுக்குறோம். பாக்ஸ் வந்து ரேட் மாறும். பாக்ஸ் வரல அதான் பாக்ஸோடனா கீழ இருக்குல 58,500 ரூபாய். ஆமா பாக்ஸ் இல்லாத ரேட் கம்மியா இருக்கும். ஆமா எல்லாமே ப்ரொசீஜர் அப்படிதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட் தான் இருக்கா. பாக்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? பாக்ஸோட வேணும். பாக்ஸ் இருந்தாதான் அது நல்லா இருக்கும். பாக்ஸ் இருந்தா நல்லா. ஆமா பாக்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு என்னைக்கு இருந்தாலுமே சேஃப். ஆமா பாக்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி பில் வேணும். பாக்ஸ் அட்டையா தூக்கி போட்டுவாங்க நிறைய பேர். திருப்பி விக்கிறப்ப பாக்ஸ் கேட்பாங்க. எடுத்து வச்சுக்கணும். பாக்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பாக்ஸ் இல்லாட்டியாலும் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பில் இருக்கணும். இல்ல இப்ப எங்க கடையில வாங்குறீங்க பாக்ஸ் இல்ல என்ன சொல்றீங்கன்னா நாங்க வந்து எங்க கடையில வாங்குறதுக்கான பில் அதுதான். அந்த பில்ல நீங்க வச்சு எங்க வேணாலும் வித்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொசீஜரா வந்து சும்மா பேசிக்கலா பண்ண மாட்டோம், ரெக்கார்ட் பேஸோட தான் போகும். பில் புக் சென்டர். ஆமா பில் புக் எல்லாம் இல்ல, இதெல்லாம் நம்ம சேல் நோட். நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன செட், என்ன IMEI நம்பர், எவ்வளவுக்கு வித்துறோம், யாருக்கு வித்துறோம், வரலாறே வந்துருது, எல்லாமே இருக்கு. ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் கவர்டா. எல்லாமே ஃபுல்லா கஸ்டமர் டேட்டா பெஸ்ட் ஃபீட் போய்டா.
தூக்கி போனா பிரச்சனை இல்லைங்க, சிஸ்டத்திலேயே வச்சிருக்கோம். ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, சிஸ்டத்தோடது வேற, இது நம்ம ரைட்டிங். அந்த சரி, காலத்துல சரி. இருந்து அந்த எழுத காலத்துல மெத்தடும் இருக்கு, இந்த காலத்து மெத்தடும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. பிளான் ஏ பிளான் பி ரெண்டுமே இருக்கு. இல்ல எங்களுக்கு அவ்வளவு பட்ஜெட் எல்லாம் காட்டிட்டே இருந்தா நாங்க டைம் எடுப்போம். அந்த விலையும் கம்மி, அதுக்கு ஆப்ஷன் லோவர் பட்ஜெட்ல இருக்கவங்களுக்கு வேணும்ல. இல்ல இப்ப அம்மா அப்பாக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரினா இந்த மாதிரி எடுக்கலாம். 5000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் பேசியோன்னு சொல்லி 5000 தானே இது. இதெல்லாம் துபாயில வந்து வித்துக்கவே மாட்டாங்க. துபாயில வித்துக்க மாட்டாங்களா? துபாயில வந்து நிறைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க, விற்க மாட்டாங்க. அப்ப அதை இந்தியாக்குள்ள கொண்டு வரும். சரி, இதெல்லாம் ஜாப்பனீஸ் போன, சைனீஸ் போன அந்த மாதிரி இவெல்லாம் வந்து வேற லெவல்ல இருப்பாங்க. அப்ப இது என்ன ரேட் இருக்கும் நார்மலா? நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16000 ரூபாய் 16 கிட்ட வரும். இங்க 5000க்கு வாங்கிக்கலாம். நீங்க 5000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். கால் பட்டன் டைரக்டா அம்மா அப்பாக்கு. அவங்க வந்து தேடி கஷ்டப்பட வேண்டியது இல்ல. வாட்டர் ப்ரூஃபோட வந்துரும். சரி, வித் தண்ணி ஜியோ படாது. சிம் சப்போர்ட் பண்ணும். ஓகே. வித் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்டோடயே வந்துரும். இங்க வந்துருது. ஆமா, பட்டன் அமுத்திட்டு யூடியூப்னா அது பாட்டு பாட்டு போயிடு. அவங்க டைப் பண்ண வேண்டாம், அவங்க டைப் பண்ண தெரியாது இல்ல. அதே மாதிரி கால் அட்டெண்ட் பண்றதுக்கு டைரக்டா இங்கே ஆப்ஷன். எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும். 5000 ரூபாய் பட்ஜெட். 5000 ரூபாய் போதும். புதுசு அன்யூஸ்டு அப்ராட். அன்யூஸ்டு இது. ஆமா, அன்யூஸ்டு அப்ராட், வெளிநாட்டு போன், இந்தியன் கிடையாது. ஓகே. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா 6000 ரூபாய்க்கு இதை வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆனர்ல P30 ஜியோ சிம் சப்போர்ட் பண்ணும். நல்லா இருக்கும். வாட்டர் ப்ரூஃபோட வந்துரும். கேமரா பேக் கேமரா 20, ஃப்ரண்ட் கேமரா 20, கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். சேம் டு சேம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே 20. எல்லாமே 20. வொர்த்தபிளா இருக்கும். 6000 கொடுப்போம். 6000. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல போன் வாங்குறோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்டு செகண்ட்ஸ் ஸ்கிராட்ச் அடி பேட்டரி ஹெல்த் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ரெகுலரா நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 6000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு லைஃப் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கீழே போடாம தண்ணியில போடாம வச்சீங்கன்னா எல்லா ஃபோனுமே லைஃப். அது நீங்க உங்க கையில வெச்சுக்கிறதுல இருக்கு. அதுதான் நமக்கு வந்து பொருள் தெளிவா இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரிஸ். அது போக வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் எல்லா மாடலும் இருக்கும். இப்ப ஸ்டாக் இல்ல. இந்த வாரங்கள்ல பிக்சல் லோட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும். நிறைய ஸ்டாக்ஸ் ஆன் தி வே. நம்ம வந்து சடன் டைம்ல வந்து இல்ல. நீங்க வந்து நான் வராதீங்கன்னு சொன்னா நீங்க எடுக்கணும் நான் என்ன பண்ண முடியும்? வேணா சொல்லி வேண்டி வந்திருக்கு. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா iQOO 15, iQOO 12 இந்த மாதிரி ஃபிளிப் சீரிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல Z Flip 6. அழகா மடிக்கலாம். ஆமா, Flip 6 பெரிய மாடல். நம்மள்ட்ட இருக்கிற வேரியன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12GB RAM 256GB Snapdragon 8 Gen 3 ஓட. நமக்கு ஸ்னாப் தான் இல்ல, Snapdragon தான் கேமிங்க்கு நல்லா இருக்கு. மத்தபடி ஆல்டர்னேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்சிட்டி. ஓகே, இது வந்து Snapdragon கையில இருக்கு. 37500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். Flip 6 பாக்ஸ் வித் கேபிளோட வந்துரும். இதுவும் ஒர்த் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல அந்த மாதிரி டைப் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நல்ல டைப் வேணும்னா இந்த மாதிரி எடுக்கலாம். இது வந்து S25 FE 8GB RAM 512GB ஃபோன் மெமரியோட 45000 ரூபாய்க்கு கொடுப்போம். 45000. ஆமா, செட் எடுத்து கரெக்டா 1 மந்த் ஆச்சு. 76000 ரூபாய்க்கு பில். ஓகே, 76 ரூபாய்க்கு பில். 76 ரூபாய்க்கு பில். ஆனா நம்ம மொபைல் மேஜிக்ல இருக்க ரேட் எவ்வளவு? 45. 45 800 போட்ட மாதிரி இருக்கு. 45 தான். டிஸ்கவுண்ட். இது இப்படி உன்னிப்பா பார்த்து சொல்றது இல்ல, அதுக்கு தான் வீடியோ அனுப்பி விட்டுருவாங்க. 45 அல்ல, இப்ப டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே, வந்து கிளைம் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்போல 15 எடுத்தீங்கன்னா இதுவும் ஜஸ்ட் சீல்டு கட்டா 36500. 36500. ஆமா, 45000 ரூபாய்க்கு பில் ஆகும். ஒயிட் கலர் இல்ல, செல்ஃப் டிசைன் இருக்கு, அழகா இருக்கு. சீல்டு மட்டும் கட் பண்ணிருப்போம். நம்ம 36500 கொடுப்போம். ஓகே. அதே மாதிரி 15 மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 15 இல்ல, எல்லா மாடலுமே நம்மள்ட்ட வந்துரும். ஓப்போல வந்து பாத்தீங்கன்னா Reno 14 Pro, Reno 13, Reno 13 Pro, A to Z எல்லா கலெக்ஷனும் இருக்கு. ஓப்போ ஸ்டார்டிங் பட்ஜெட் என்ன? ஓப்போல ஸ்டார்டிங் வந்து டெமோல வச்சிருக்கோம். அதாவது வந்து செகண்ட்ஸும் இருக்கு, பட் இது கொஞ்சம் பெஸ்டாவும் இருக்கும் டெமோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் டெமோ, அன்ஆக்டிவேட்ல இருக்கும். சிம் போட்டோல இருந்து 1 இயர் வாரண்டிக்கு வரும். 11 இருந்து. ஆமா, இது வந்து போடல, நீங்க போட்டாதான் உண்டு. ஓகே, 11800 ரூபாய்க்கு வரும். 5G ல 11800 ரூபாய்க்கு இந்த மாடல் ஒர்க்கா இருக்கும். இதெல்லாம் A5Xங்கிற மாடல். 6000 mAh பேட்டரி, பேசிக் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி 6000 mAh பேட்டரி. இது A5X அந்த ரேட். A5 வந்து பாத்தீங்கன்னா 12800. அதுல A5 Pro வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் டெமோ யூனிட் தான் 15 ரூபாய். ஆமா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவோலன்னு பாத்தீங்கன்னா எல்லா மாடலுமே ரெகுலரா எப்பவுமே இருக்கும். ஓகே, வந்துட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும். ஆமா, வரும் போகும் வரும். வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்க, நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன இருக்கு அதுதான் சொல்லுவாங்க. இப்ப இருக்க கலெக்ஷன்ஸ் அப்ப இருக்காது, ஆனா அப்ப கலெக்ஷன் இருக்கிறது வேறையா இருக்கும். எந்த கலெக்ஷன் உங்க பட்ஜெட், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரேஜ் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை ரெடி பண்ணி எவ்வளவு நாள் கொடுத்தாரு? ரெடி பண்ணி கொடுக்கறதுல இல்ல, அவங்க வந்து இப்ப எங்கிட்ட 20000 கேட்டா 20000 எனக்கு 20-30 செட் இருக்கும். அதுல எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இல்ல எனக்கு இதே மாடல் தான் வேணும், இதே கலர் தான் வேணும், எங்கயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு எவ்வளவு நேரம் தேவை? அதுக்குள்ள 1 நாள் 2 நாள் ஆகும். என்ன மாடல் வேணாலும் கேட்டுக்கலாம். கேட்டா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எட்ஜ் டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளே எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 15000 ரூபாய். 15000 ஆமா, கர்வ் டிஸ்பிளே அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். அதுக்கு மேல வர்றது ஜாஸ்தி வரும், 40, 50, 60 போகும். ஆரம்ப விலை யாரையும் ஆரம்ப விலை 15,000 ரூபாய். இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கு மேல வேற ஏதாவது உங்கள்ட்ட கேட்கணும்னா கேளுங்க, சொல்லிடலாம். இது போக அப்ராட் டெமோ இல்லாம இந்தியன் டெமோ இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐல ஓல்டு ஸ்டாக்கா விக்காம வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு நம்ம செகண்ட்ஸா வித்துருவோம். இப்ப உதாரணத்துக்கு இந்த மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் 11Xங்கிற மாடல். ஆன்லைன்ல கிட்டத்தட்ட புதுசு இப்போ 28,000 ரூபாய் காசு. 28. ஆமா, ஒரிஜினல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துரும். பழைய மாடல் செட் வந்து 4-5 வருஷம். ஆனா இது ஸ்னாப்டிராகன் 870 கேமிங்க்கு வேற லெவல்ல இருக்கும். அப்பவே வந்திருக்கா? ஆமா, பழைய மாடல் தான். பழைய மாடல் அப்பவே ஸ்னாப்டிராகன் வந்திருக்கு. ஆமா, இப்ப வர்றதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 7S Gen 3, 7S Gen 4 தான் வரும். அடுத்த ஜெனரேஷன். இது 870 பழசு. ஓகே, சும்மா சூப்பரா இருக்கும். நம்ம 14,300 ரூபாய்க்கு 14,300. ஆமா, கேமிங் கேமரா வேற லெவல்ல இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி MI 10T இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 13,800 ரூபாய்க்கு கொடுக்கும். MI 11 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு கொடுக்கும். இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல எல்லா மாடலுமே வச்சிருப்போம். எப்ப வேணாலுமே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மோட்டோலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷ் இருக்கு, எட்ஜ் 60 ஸ்டைலு, எட்ஜ் 60 ஃபியூஷன் இல்லங்க ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா எட்ஜ் 50 அல்ட்ரால 12x12ல கேமராக்கு வேற லெவல்ல இருக்கும். அது ஃபினிஷிங்கே அப்படித்தான் இருக்கும். அதுதான் பாக்குறேன். மேட் ஃபினிஷிங் 29,500 கொடுக்கும். ஓகே, இதுல தெளிவாயிட்டாரு. அவர் தெளிவாயிட்டாரு. ரேட்ட பத்தி சொல்றது ஒரு 5 ரூபாய் கூட நான் கம்மி பண்ண முடியாது போல இது. அப்படி இல்ல, ரேட் நம்ம பார்த்து சரி, இந்த ரேட் சொல்றதுதானா இல்ல நெகோஷியபிளா வரும்போது கம்மி பண்ணுவீங்களா? நமக்கு லோன் இருக்கா? லோன் எல்லாம் கிடையாது. லோன் ஆப்ஷன்ஸ் கிடையாது, EMI கிடையாது, ஃபுல் அமௌண்ட் EMI கிடையாது. கார்டு வேணா போட்டுக்கலாம், கிரெடிட் கார்டு. நீங்க EMI கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, நாங்க அதுக்குள்ள வரோம். நாங்க வர மாட்டோம். எங்க கிட்ட ஒன்லி கேஷ். எங்க கேஷ். ஓகே, அதே மாதிரி போன்ல இருக்கு. அதே மாதிரி நாங்களும் கேஷ்ல தான் இருக்கு. நமக்கு EMI. இப்போ நான் வந்து போன் உங்ககிட்ட குடுக்கல விக்க வரேன் ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப நீங்க காசா கொடுத்தீங்க. நான் கேக்குற கேள்விகளா நீங்க பதில் சொன்னீங்கன்னா போதும். விக்க வர போன ஃபுல் பெட்டியோட நல்ல புதுசு மாதிரி இருக்கு, எந்த குறையும் இல்ல, எந்த கம்ப்ளைண்ட் இல்ல, எல்லாமே இருக்குன்னா கையோட கேஷ் கொடுக்கலாம். காசு கொடுத்து வாங்கிடுவீங்க. அப்புறமா ஜிபே பண்றேன் அப்படிலாம் இல்ல, கையோட பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ஆன்லைன் வெப்சைட்ல ஃபிளிப்கார்ட், அமேசான்ல எக்ஸ்சேஞ்ச் போடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில வெப்சைட்லாம் இருக்கு, அவங்கள்ட்ட நீங்க சேல் பண்ணலாம். அதுல வந்து ஒரு வேல்யூ போட்டிருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து நம்ம 500 ரூபாய் சேர்த்துக்கலாம். ஆமா, அவங்க வந்து ஒரு வேல்யூ போட்டிருப்பாங்க. பொருளை வந்து பார்த்துட்டு இது குறை அது குறை, இது சரியில்லை அது சரியில்லைன்னு 500,000 குறைப்பாங்க. நமக்கு பொருள் பேசுறது கிடையாது, அந்த ரேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்ல பொருளை வச்சா என்னைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அது சரி, அவ்வளவுதான். நம்ம பேர் கெட்டு போக கூடாது, அதான் மெயின். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்லிம்மஸ்ல மோட்டோல ஹெவியா இருக்கும். ஃபீல்டு கட் 1 இயர் வாரண்டியோட மோட்டோ H70 நம்ம 26 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பீஸ் புதுசு ஆக்டிவேட் தான் ஆயிருக்கும். வாரண்டி 11 மந்த்துக்கு மேல வந்துடும். இந்த மாடலோட ஸ்லிம் வேற எந்த செட்லயுமே வராது. ஆமா, மோட்டோல H70 செமையா இருக்கும். அதே மாதிரி H60 Pro நல்லா இருக்கும், H60 ஃபியூஷன் நல்லா இருக்கும், H60 ஸ்டைல் நல்லா இருக்கும். ஆமா, கலர் சூப்பரா இருக்கு. அடுத்தது அவ்வளவுதான். இனி அடுத்தது செகண்ட் எது மட்டும் தான் இருக்கா, வேற எல்லாம் இல்லையா? எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கமா இந்த பக்கம் என்ன சுத்த விட்டாரு. ஆமா, 5Gல வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியா வேணா இந்த மாதிரி சாம்சங் எடுத்தா 7,800 ரூபாய்க்கு 5G வரும். 7,800 ரூபாய்க்கு 5G வரும். இல்ல அதை விட கொஞ்சம் நல்லதா வேணா இந்த மாதிரி MIல எடுத்தா ஒரு 8,500 ரூபாய்க்கு 5G வரும். 8,500 இது 5G. இல்ல எங்களுக்கு அவ்வளவுலாம் வேண்டாங்க, எங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியா தான் வேணும். 2000 3000 அந்த ரேஞ்சில நம்ம செட் இல்ல. 5,000 ரூபாய் தான் ஸ்டார்ட். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு வரும். இது 5000. ஆமா, இது 4G. இது கீழ கேட்க கூடாதுன்றீங்க. ஆமா, இது 4G 5000. 5G எடுத்தா 8,000, 7,500க்கு மேல தான் 5G. அதுக்கு கீழ 5G. எனக்கு G வேண்டாம். G வேண்டாங்கறவங்க இத எடுத்துக்கலாம். இல்ல அப்ப ரேட் இது கம்மி ஆகாதான்னு கேக்குறேன். நம்ம இவ்வளவு தான் ஸ்டார்ட். ஓகே, இந்த பட்டன் போன் அந்த மாதிரிலாம் கொண்டு வரல. ஓகே, சோ எல்லாமே டிஜிட்டல் தான், எல்லாமே வந்து ஸ்மார்ட் தான். ஸோ எல்லாம் வந்து ஸ்மார்ட்டே உங்களுக்கு விலை கம்மியில 5,000 வச்சிருக்காரு. 5,000 ஹையஸ்ட் பட்ஜெட் எவ்வளவு இருக்கும்? ஹையஸ்ட் உங்களுக்கு 1 ரூபாய் வரும். நம்ம ஐபோன் அந்த கேட்டகரி இப்ப இல்ல, ஸ்டாக் போட்டது நீ எனக்கே வந்து வரல. ஐபோனும் இருக்கு இவங்க கிட்ட, அதுதான் நான் பார்த்து மெயினா வந்தேன். ஆனா ஸ்டாக் இன்னைக்கு இல்ல, ஏன்னா ஓவர். அதனால ஸ்டார்ட் க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஏங்க அப்படி எல்லாம் இல்லங்க, நீங்க வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் ஆகுங்க. அவங்க கடிச்சாங்க. இதெல்லாம் வந்து 13 எடுத்து அந்த பாட்டுக்கு போயிடும். ஃபுல் பாக்ஸ் கிட்ட பெட்டியோட இருக்கு. 256 நம்ம குடுக்குறவள வந்து பாத்தீங்கன்னா 28,500. ஆமா, நல்லா ரெகுலரா போயிட்டே தான் இருக்கு. வரும் வித்துரும். வேற வந்ததுன்னா எடுத்து வீடியோ போடுவோம். ரெகுலரா வீடியோ போடுறேங்கற கட்டிங் நான் பட்ஜெட் கொண்டு வந்து நடக்கும். கரெக்ட். இது அப்லோட் ஆகிறதுக்குள்ள வந்துரும் போல இருக்கு. அப்ப நீங்க நேர்ல வரும்போது கட்டாயமா இருக்கும். சரியா? அதுமே ஃபோன் பண்ணும்போது இருக்கும். வீடியோ அப்லோட் ஆகி வரும்போது கரெக்ட்டா இருக்கும். இல்லையா? அவ்வளவுதான். இனி வேற என்ன வேணுமோ உங்களுக்கு? வீடியோ பெருசா போயிடுச்சு, போதுமா? போதும். எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ ஆஃபர் கொடுத்தா நல்லா இருக்கும், சந்தோஷமா. ஆஃபர்ங்கிறதே ஆஃபர்ங்கிற ஆப்ஷனுக்குள்ளேயே போகணும். நீங்க எதிர்பார்க்கிற பொருள்
மத்த பக்கம் என்ன விலைக்கு கிடைக்குதோ அதுல இருந்து ஒரு 500 ரூபா கொடுக்கல கம்மியா கொடுக்கலாம். அதான் நீங்க offer. என்ன செட் வாங்கினாலும் டெம்பர் ஒட்டி பவுச் போட்டு அதுக்கான கேபிள் ஹெட்போனோட கொடுப்போம். headphone அது கொடுப்பீங்களா? ஹெட்போன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஹெட்போன், சவுண்ட் வேற லெவல்ல இருக்கிற மாதிரி தான் கொடுப்போம். ஏர்பட்ஸ் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது 4 நாள் ஒர்க் ஆகும், 5 பக்கம் வரும். அதனால அந்த ஐட்டம் கொடுக்க மாட்டோம். நம்மளது வந்து குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்காங்க. காட்டுங்க இருக்கா? இந்த மாதிரி ஹெட்போன் கொடுப்போம். இப்போ ஏர்பட்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 150 ரூபா 120 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். ஆனா இது 210 ரூபா. அதோட காஸ்ட் கூட. காஸ்ட் கூட, ஆனா லைஃப் டைம் கிடைக்கும். ஓகே, இதுல வந்து எதுவும் பிரச்சனை வராதுன்னு. வராது. நம்ம ஏர்பட்ஸ் எல்லாம் கொடுத்து நாங்க பெற்றது போதும், சூடு வச்சுக்கிட்டது போதும். அதனால உஷாரா ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்களேன். ஆமா, எவ்வளவு ஸ்டாக் வச்சுட்டு வாங்குறவங்க ஒண்ணு. ஆமா, ஃப்ரீ வாங்குறவங்க ஒண்ணு ஃப்ரீ. அதுமே டெம்பர் கிளாஸ் போட்டுடுவீங்க. டெம்பர் ஒட்டிடுவோம், பவுச் போட்டுருவோம். இந்த டெம்பர் ஒட்டிடுவீங்க, இத கொடுத்துருவீங்க, பவுச் போட்டுருவீங்க, பேக் கேஸ் கொடுத்துருவீங்க, ஒரு கேபிள் கொடுத்துருவோம், எல்லா பில்ல பீஸுமே கொடுத்துருவீங்க, பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே வந்துரும். நம்ம கடை பில்லு வாரண்டி அதுல வந்துரும். வாரண்டி பில்லுல இருக்கிறதுக்கு கம்பெனி வாரண்டி வந்துரும். அது இல்லாம எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம 7 நாள் கொடுப்போம். ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட்ங்கிறது நாங்க செக் பண்ணிருப்போம், அவங்க திருப்திக்கு செக் பண்ணிக்கலாம். 100% கம்ப்ளைண்ட் வராது, ரிட்டர்னும் வராது. எங்க சாய்ஸ் தான். பிடிக்கலன்னா நோ ரிட்டர்ன், கம்ப்ளைண்டா காசு வாங்கி கீழே போட்டு உடச்சுலாம் வந்து கேட்டீங்கன்னா அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் யாருமே அவங்களே அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. அவங்க என்னன்னா சார்ஜ் நிக்கலாம்பாங்க. ப்ராசஸர் ஹையா இருந்தா சார்ஜ் கம்மியா இருக்கும். அந்த சார்ஜ் கம்மியா நின்றாலும் புத்தன உடனே ஏறுற அளவுக்கு இப்ப ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நிறைய வந்துருச்சு. அதனால நிறைய வந்துருச்சு. அது இது பேலன்ஸ் ஆயிரும். மொபைலை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே நாங்க எஜுகேட் பண்ண வேண்டியது அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வராங்க. தெரியாம இப்ப உங்க கடையில என்ன ரேட் அதுதான் தெரியும், பார்த்துட்டு தான் வருவாங்க. அதுதான் தெரியும். அது கூட தெரியறது வழியில இருந்துச்சு. நீங்க ஆப் வச்சிருக்கீங்க, நீங்க வெப்சைட் வச்சிருக்கீங்க, அதுலயே போய் பார்த்தா எல்லாம் புட்டு வச்சிருப்பீங்க. அப்புறம் ஒண்ணும் தெரிய வேண்டியது இல்லையே. தொட்டு வந்து பாக்கணும் மொபைல், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. வந்தா வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லாம் இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ குக்கிராமத்துல இருக்காங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் ஃப்ரீ அனுப்பிக்கலாம். கேரளா கர்நாடகம் ஃப்ரீ அனுப்பிக்கலாம். வடக்கன்ஸ் மட்டும் தமிழ் பேசுறவங்களா இருந்தா எந்த ஊரா இருந்தாலும் அனுப்புவோம். ஹிந்திக்காரங்கன்னா நோ பாஸ். நம்பிக்கை இல்ல அவங்க ஸ்கிரீன்ஷாட் போடுவாங்க. லாங்குவேஜ் தெரியாது, பிரச்சனை இருக்கு. அதே அவங்க லாங்குவேஜ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜோட பணம் போடுறவங்களா இருந்தா எந்த ஊரா இருந்தாலும் கொரியர் பண்ணுவோம். எல்லா ஊருக்குமே பண்ணிட்டு தானே இருக்கு. சோ எங்க சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஆஃபர்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். சோ பிடிஎஸ் டிஸ்கவர் vlog யூடியூப் சேனல் சொல்லி வந்தவங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் கொடுத்துருவீங்க தானே? எல்லாத்துக்கும் இல்ல பிடிஎஸ் மட்டும் தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் கொடுத்துற சொன்னாங்க. இல்ல, நம்ம கஸ்டமர் வந்தாலே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புறது நம்ம. அது ஓகே, உங்க சைடு வர்றவங்க பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, சப்ஸ்கிரைபர் வரணும், அவங்க நல்ல விதமா டிஸ்கவுண்ட் கொடுத்தலாம். சரியா? ஏன்னா அவங்க சென்னையில இருந்து வராங்க. சில பேர் வந்து உங்க கோயம்புத்தூர்லயே இருப்பாங்க. இல்ல என்னோட சப்ஸ்கிரைபரா சொல்றேன், உங்க மார்க்கெட் வேற இருந்தா சந்தோஷம் தான். மொபைல் மேஜிக் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. நம்ம மொபைல் மேஜிக் சேனல் ரீரூட்டிங் பண்றாரு பாத்தீங்களா? ரீரூட்டிங்லாம் இல்ல, மொபைல் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் ரீரூட்டிங் பண்றாரு. ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். மொபைல் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, எப்படி அதுக்கு அப்டேட் வந்து பிடிஎஸ் வராதுன்னு அங்கேயே வந்துரும். எல்லாமே அங்கேயே போட்டு. அப்ப நாங்க என்ன பண்றது? நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கப்ப இந்த பக்கம் வாங்க, அப்டேட் போடுங்க, போய்க்கிங்க, தப்பு இல்ல. சரி, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வளருவோம். சரியா? இந்த நல்லா இருக்கா? சரி, எங்க சப்ஸ்கிரைபருக்கு நான் கேட்டு போய் கொடுத்தா நல்லா இருக்கும். சரியா? டிஸ்கவுண்டே பண்ணுங்க. சூப்பர். இந்த எங்களுக்கு கேட்ட போது நோ சொல்லாம எஸ் சொல்லி பெர்மிஷன் கொடுத்து ஸ்டாக்ஸ் எல்லாம் காட்டினதுக்கு தேங்க்யூ. ஓகே, கடை பூட்டி இருக்கு, காசு கொடுத்தேன். நான் காசு வாங்கணும் பார்த்தா என்கிட்ட வாங்க ரெடியா இருக்காரு. ஆமா, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க மொபைல் மேஜிக் வந்தோம். இங்கே உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் இருந்ததுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கும். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வேண்டாடா பாபே, see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்